வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் இருக்குது. ஒரே ஒரு டேப் போட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டி இந்த பாத்ரூமே ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ப்ளம்பிங் ஒர்க்குக்கு நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. பைப் லைன்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நாம் தான் கார்டு எடுத்து கன்சல்ட் பண்ணணும். கிளாஸ் செட்டு நாம் தான் பைப் 1 பீஸ் செட்டுக்கு அளவு கொடுக்கணும். அதனால் முதல்ல நம்மளை தான் கூப்பிட்ருந்தாங்க. இது உடைக்கிற வேலையெல்லாம் மேஸ்திரி தான் செய்வாங்க. இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா டாய்லெட்லாம் உடச்சி எடுத்துகிட்டு பைப் லைன் மார்க் பண்ணணும். அவங்க வந்து செய்கிறதுக்கு நம்ம லேட்டாகும். அதனால் நாங்களே பார்த்தீங்கன்னா உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். 2 பேர் போயிருந்தோம். ஒரு பக்கமாக வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டு கிளாஸ் செட் எடுத்துட்டோம். அடுத்து உடச்ச அந்த பீஸ் எல்லாமே மம்டியில் அள்ளி நாங்கள் எல்லாமே வெளியே கொட்டிட்டோம். வெளியே கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைப் லைன் எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இவங்க இந்த பாத்ரூமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷவரு, அதுவும் கோல்டு வாட்டரில். ஹீட்டர் லைன் வரணும். ஹீட்டர்லேருந்து ஒரே ஒரு சுட தண்ணி டேப் பாயிண்ட் போட்டால் போதும் அப்படின்ட்டாங்க. அதேமாதிரி ஒரு வாஷ் பேஷன் லைனு, வாஷ் பேஷனுக்கு ஒரு ஆங்கிள் வால்வு, கிளாஸ் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டேங்க் ஒரு ஆங்கிள் வால்வு, அது 2-in-1 டேப்பு ஹெல்த் பல் செட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி லைன் ஃபுல்லாகவே பக்காவாக மார்க் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா டேப்போட ஹைட்டு பார்த்திங்கன்னா 2 அடி மார்க் பண்ணியிருக்கோம். தரையிலேருந்து 2 அடி கரெக்டாக வச்சு சுற்றியும் மார்க் பண்ணிக்கிட்டோம். ஒரே ஒரு தண்ணி மட்டும்தான். அப்புறம் எல்லாம் மிஷினை போட்டு காடி எடுத்துக்கிட்டோம். 5 இன்ச் பிளேடு போட்டு காடி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இதை உடச்சி எடுத்துகிட்டு மிஷின் போடுறதுக்கே பார்த்திங்கன்னா மதியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பக்கமாக வந்து எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். செவரும் பார்த்திங்கன்னா எல்லாமே முன்ன பின்ன தான் இருந்தது. செவரும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருந்தது. உடச்சி எடுக்கிறதுக்கே எங்களுக்கு பார்த்திங்கன்னா மணி 3:30-4 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜாமான் எழுதி கொடுத்துருந்தோம். கிளாஸ் செட்டு 1 பீஸ் செட்டுன்றதுனால அளவு கிளாஸ் செட் வாங்கிட்டு சொல்லிட்டோம். ஏன்னா 1 பீஸ் செட்டு அளவு கிளாஸ் செட் இல்லாமல் வைக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பிராண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பின்னாடியிலேருந்து 4-5 பைப் சென்டர் பார்த்திங்கன்னா வேரியண்ட்டாக இருக்கும். அதாவது 10 இன்ச்சு வரும், 9 இன்ச்சு வரும். ஃப்ளோர் மவுண்ட் மாதிரியும் 6 இன்ச்சு இதுவும் வரும். அதனால் நம்ம வந்து பைப் லைன் போட்டுருக்கிறதுக்குள்ளே அவங்க 1 பீஸ் செட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 3/4 பைப்பு தான் இன்லெட்டே வருது. அதனால் அதே 3/4 பைப்பையும் நாங்களும் உள்ளே போட்டுக்கிட்டோம். ஏன் பிவிசி பைப்பே போட்டிருக்கீங்க, சிபிவிசியே போடலான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்களே வீட்டுக்காரர்கிட்ட தான் சொன்னோம், கன்சல்ட்டில் போடுறோம், அதனால் சிபிவிசியை போட்டுக்கிறோன்னு. இல்லைப்பா செலவு பட்ஜெட்லேயே நாங்கள் பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு பிவிசியே ஓகே, அதுதான் ஆல்ரெடி ஓப்பன் லைனாக இருந்தது, எங்களுக்கு அந்த பைப்பே போதுன்ட்டாங்க. நீங்கள் சொல்லலாம் உப்பு கட்டும் அதனால் ப்ராப்ளம் வரும்ன்ட்டு. உப்பு கட்டினாலும் பின்னாடி ஓப்பன் லைன் தான், அப்படியே பின்னாடி எந்த ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கன்சல்ட் வால்வு போட்டுவிட்டு சிங்கிள் ஷவருக்கு பைப் லைனும் போட்டோம். 4 இன்ச்சு சென்டர், 9 இன்ச்சு 1 பீஸ் செட்டுக்கு மார்க் பண்ணிட்டு வேஸ்ட் லைனும் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன்லேருந்து அவுட்லெட் வர மாதிரி ஒரு மல்டி ட்ராப் வச்சு வேஸ்ட் லைனும் போட்டோம். 4 இன்ச்சு கிளாஸ் செட்டு பார்த்திங்கன்னா திட்டு மாதிரி வச்சு தான் போட முடியும். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி பைப்பு செப்டி டேங்க்லேருந்து மேலே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அதை கீழே இறக்க முடியல. அதுக்கப்புறம் டைல்ஸ் ஒட்டிட்டு 4 நாள் கழித்து நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. நாங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா போய் டேப் ஐட்டம் ஃபுல்லாகவே வீட்டுக்காரங்கிட்ட எழுதி கொடுத்துட்டோம். அதாவது 3 ஆங்கிள் வால்வு, ஒரு 2-in-1 டேப்பு, 2 லாங் பாடி டேப்பு, அப்புறம் ஹெல்த் பவுச் செட்டு, ஒரு ஷவரு, ஒரு டவர் டூமு எல்லாமே எழுதி கொடுத்துட்டோம். அவங்க வாங்கின்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிளாஸ் செட்டு சாம்பிள் பீஸ் வாங்கிட்டு வந்ததை பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த 1 பீஸ் செட்டு புதுசாக இருந்தது எங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா எல்என் கீ மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த எல்என் கீ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற 1 பீஸ் செட்லாம் பின்னாடி ஒரு ட்ரில் பண்ணி ஏற்றுற மாதிரி இருக்கும். அது வந்து ட்ரில் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணி ஏற்றவே முடியாது, கையே உள்ளே போகாது. இது பார்த்திங்கன்னா எல்என் கீ டைப்பில் பிவிசி ப்ளக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதை ஹோல்ஸ் பண்ணி ராவல் ப்ளக் போட்டு 2 இன்ச்சு ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. நல்லா டைட்டாகவே ஸ்க்ரூ பண்ணி ஏற்றிக்கிட்டோம். இது ரொம்ப எங்களுக்கு சுலபமாக இருந்தது. இந்த மாதிரி டைப் எல்லா கிளாஸ் செட்லேயும் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு கிளாஸ் செட் வைக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நல்லா பாருங்கள், கேப் விட்டுட்டு ஏதாவது நம்ம கிளாஸ் செட் உட்கார வைக்கிற அளவுக்கு கேப் 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஃபிட் பண்ணிக்கிட்டோம். இதிலேருந்து நம்ம சைட்லேருந்து அப்படியே ஸ்க்ரூ பண்ணி ஏற்றிக்கலாம். ஒயிட் சிமெண்ட் ஏன் கீழே நாங்கள் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது கிளாஸ் செட்டை வந்து வச்சுட்டு அப்புறம் ஒயிட் சிமெண்ட் வச்சா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் செட்டை தூக்கி வச்சா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ரப்பா கூட ஷேக்கே ஆகாது, கழட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது பாருங்கள் சைடில் ஸ்க்ரூ பண்ணி அதே மாதிரி அந்த வாசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த வாசர்னால் அந்த கப்பு போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்க்ரூக்கு நாளைக்கு கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், துரு பிடிக்காது. இந்த மெத்தட் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த கிளாஸ் செட் வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாகவும் சுலபமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒயிட் சிமெண்ட் சுற்றியும் வலிச்சு எடுத்துட்டோம். வலிச்சு எடுத்துகிட்டு அடுத்து சீட் கவர் போட ஆரம்பிச்சிட்டோம். சீட் கவர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்லோவாக இறங்குற மாதிரி டைப்பு தான். ஜாகுவாரில் இந்த மாதிரி சீட் கவர் வரும். 1 பீஸ் செட்லேயே நிறைய இப்போ வந்துருச்சு. நல்லாயிருக்கு இந்த டைப்பு. பார்த்திங்கன்னா உள்ளே வாசரை சொருவி அதுக்கப்புறம் ஸ்க்ரூ போட்டு ஏற்றிக்கிட்டோம். ஏற்றினாலும் ஃபுல் டைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சீட் கவரும் ஃபிட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா டேப் ஃபிட்டிங்கெலாம் மாட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க வாங்கிட்டு வரவே இல்லை அது வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வாஷ் பேஷன் பார்த்திங்கன்னா ஹைட்டு பார்த்திங்கன்னா ரெகுலர் ஹைட்டு தான் 34 இன்ச்சு நம்ம வைப்போம் எப்பயும். அதேமாதிரி 34 இன்ச்சு ஹைட்டு தரையிலேருந்து மார்க் பண்ணி ரேக் போல்டு அடிச்சுக்கிட்டோம்.
ராக் போல்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கட்டை குச்சி அடிக்கிறது, ஆணி வச்சு அடிக்கிறது அடிப்பாங்க. ஆனால் நாம் பார்த்திங்கன்னா எப்பயும் அதை கொடுக்குற பிவிசி ராவல் பிளாக் வச்சு அடிச்சுக்கிட்டோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க ஜாமானமும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஒயரிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓப்பன் ஒயரிங் பார்த்திங்கன்னா ஒரு டிபி சுவிட்சு, ஒரு ஹீட்ருக்கு, அப்புறம் 1 வே சுவிட்ச், ஒரு லைட் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் 2.5 சர்க்யூட் லைன் கொண்டு வந்துட்டு சுவிட்சுக்கும் 32 ஆம்ஸ் டிபி சுவிட்சுக்கும் ஒரு சாக்கெட், ஓப்பன் சாக்கெட் பாத்ரூம்குள்ளே 2 மாடல் வச்சுட்டு இந்த வேலையை முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா டேப் ஃபிட்டிங் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் வேணுந்தாங்க. ஏன்னா வேறு இடத்துக்கு தூரமாக வேணுந்தாங்க. அதில் ஆங்கிள் வால்வுக்கு எல்லாமே டெப்லான் சுற்றி டைட் வைக்க ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாங் பிளாக் எல்லாமே உடச்சி எடுத்துகிட்டு ஒயிட் சிமெண்ட் வச்சுக்கிட்டோம். ஏன் ஒயிட் சிமெண்ட் வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா லீக்கேஜ் எது ஆனால் டைல்ஸுக்குள்ளே விழுவாமல் டைல்ஸுக்கு வெளியே வந்துடும் ஒயிட் சிமெண்ட் வச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா டேப்புமே பாருங்கள் ஒயிட் சிமெண்ட் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேப்பை ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே பார்த்திங்கன்னா டெப்லான் போட்டு தான் ஏற்றிருக்கோம். வாஷ் பேஷன் எடுத்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸ் செட்லேயும் தண்ணி திறந்து செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தண்ணியை திறந்து விட்டோம். தண்ணி திறந்து செக் பண்ணோம். தண்ணி நல்லா ப்ரெஷராகவே வந்தது. முக்கால் பைப்பில் எங்கே தண்ணி வராத போயிருமோன்னு நான் யோசிச்சு, ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ப்ரெஷராகவே கிடச்சிது. ஹெல்த் பவர் செட் எல்லாமே கன்னெல்லாம் மாட்டிட்டோம். ஒரு டவல் ராடு, ஒரு ஷாம்பு போடுறதுக்கு ஹேண்ட் வாஷுக்கு வாஷ் பேஷன்ட்டு ஒரு டப்பா ஒன்று ஃபிட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து சோப்பு வைக்கிறதுக்கு ஒரு டப்பா ஃபிட் பண்ணிட்டோம். ஷவர் கவர் எல்லாமே திறந்து பார்த்துட்டோம். டேப்பை திறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி திறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு எல்லாமே கழட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி திறக்கலாம். ஏன்னா பைப் போடும்போது அந்த பிசுறு பேஸ்ட் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் ஸ்பிண்டில் லாக் ஆகிக்கும் ஃபில்ட்ரு கழட்டிடலாம். அதனால் ஃபில்ட்ரு கழட்டிட்டு தண்ணி திறந்தது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.